ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, வெங்காயத்தை வச்சு நல்ல காரசாரமான ஒரு தொக்கு தான் பண்ண போறோம். இந்த வெங்காய தொக்கு நீங்க டேஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெங்காயத்துடைய லைட் ஸ்வீட்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சுல்லுன்னு ஒரு காரம் ஏறும். இந்த தொக்கு கொஞ்சம் காரமா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. தொக்கு செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு மேலே லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டாலே உங்களுக்கு பூண்டு லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். 30 செகண்ட் வதக்கி விட்டதில் பூண்டு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா ஒரு 3லேருந்து 4 எக்ஸ்ட்ராவாக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக செவக்கும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டால் போதும், நல்லா செவக்க ஆரம்பிச்சிடும். மிளகா லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. மிளகா பூண்டு வதக்கின அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. ஆனால் காரம் கம்மியாக சேர்க்கும் போது இந்த தொக்கோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மசாலாலாம் ஒன்று சேர ஒரு 30 செகண்ட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போடாமல் கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதம்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விட்டதில் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு கூட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் நல்ல காரசாரமான ஒரு வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.